வணக்கம். கேடி ஒட்டாவா என்ற இந்த சேனலுக்குரிய பதிவினை முதற்தடவை பார்ப்பவர்கள் அல்லது ஏற்கனவே பார்க்க தவறியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி தயவுடன் கேட்டுக்கொள்கிறேன். அத்துடன் இப்பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ண, ஷேர் பண்ண, கொமெண்ட் பண்ண மறந்து விடாதீர்கள். இது அன்புடன் உங்கள் கணேஷ். துளசி. துளசி செடியை வளர்த்து பூசை செய்வர். துளசியை வணங்குவதால் என்ன பயன்? எங்கெல்லாம் துளசி படர்ந்துள்ளதோ அவ்விடமெல்லாம் பிருந்தாவனமாகும். துளசிக்கு இன்னொரு பெயரும் உண்டு, பிருந்தை. துளசி என்பதற்கு ஒப்பில்லாதது என்று பொருள். துளசியின் நுனியில் பிரம்மதேவரும், அடியில் சிவபெருமானும், மத்தியில் திருமாலும் வாசம் செய்வதாக நம்பப்படுகிறது. துளசியை வணங்குவதால் என்ன பயன்? தினமும் துளசி ஸ்தோத்திரம் சொல்லி துளசி செடியில் சிறிது நீர் ஊற்றி தொழலாம். தினமும் முடியாதவர்கள் செவ்வாய் மற்றும் வெள்ளி கிழமைகளில் இந்த ஸ்லோகத்தை சொல்லி துளசியை தொழலாம். மஞ்சள் மற்றும் குங்குமத்தை துளசியின் தண்டில் வைத்து பூ வைத்தும் வழிபடலாம். எவர் தன்னை பூசை செய்கின்றனரோ அவருக்கு என்ன பலன் வந்து சேரும் என்பதை துளசியே சொல்கின்றாள். அன்புடனே நல்ல அருந்துளசி கொண்டு வந்து மண்ணின் மேல் நட்டு மகிழ்ந்து நல் நீரூற்றி முற்றத்தில் தான் வளர்த்து முத்துப்போல் கோலமிட்டு செங்காவி சுற்றுமிட்டு திருவிளக்கும் ஏற்றி வைத்து பழங்களுடன் தேங்காயும் தாம்பூலம் தட்டில் வைத்து புஷ்பங்களை சொரிந்து பூசித்தால் அத்தனை பேர்களுக்கும் என்ன பலன் என்று ரிஷிகேசர் தான் கேட்க மங்களமான துளசி மகிழ்ந்துரைப்பாள். மங்களமா என்னை வைத்து மகிழ்ந்து உபாசிப்பவர்கள் தீவினையை போக்கி சிறந்த பலன் நான் அளிப்பேன். அரும்பிணியை நீக்கி அஷ்ட ஐஸ்வர்யம் நான் அளிப்பேன். தரித்திரத்தை நீக்கி செல்வத்தை நான் கொடுப்பேன். புத்திரம் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் அளிப்பேன். கன்னிகைகள் பூசை செய்தால் நல்ல கணவரை சேர்த்து வைப்பேன். கிருகஸ்தர்கள் பூஜை செய்தால் கீர்த்தியுடன் வாழ வைப்பேன். மும்மூர்த்திகள் பூசை செய்தால் மோட்ச பதம் தான் கொடுப்பேன். கோடிகாரம் பசுவை கன்றுடனே கொண்டு வந்து கொம்புக்கு பொன்னமைத்து குளம்புக்கு வெள்ளி கட்டி கங்கைக்கரை தன்னில் கிரகண புண்ணிய காலத்தில் வாலுருவி அந்தணர்க்கு மகாதானம் செய்த பலன் நான் அளிப்பேன். சத்தியம் என்று நாயகியும் சொல்லலுமே. அப்படியே ஆகுமென திருமால் அறிக்கையிட்டார். இப்படியே அன்புடனே ஏற்றித் தொழுதவர்கள் அற்புதமாய் வாழ்ந்திடுவர் பிறந்தையின் அதாவது துளசியின் அருளால். நன்றி, வணக்கம்.